சூழ்நிலையியல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 4 அலகுகள் இருக்குது. இதில் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அதான் ஃபர்ஸ்ட் லெசன், அதை பார்க்கலாம். உயிருள்ள உயிரற்ற பொருட்கள். உயிருள்ள பொருட்கள் உணவு உண்ணும், வளரும், நகரும், இளம் உயிரிகளை பெற்றிருக்கும். இவற்றால் சுவாசிக்கவும் உணரவும் முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு உயிருள்ள மனிதன். உயிருள்ளவை உணவு உண்ணும், உயிருள்ளவை வளரும். இது குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க நிறையா. உயிருள்ளவைகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும். உயிருள்ளவைகளுக்கு இளம் உயிரிகள் உண்டு. உயிருள்ளவைகளுக்கு உணர்ச்சிகள் உண்டு. உயிருள்ளவைகள் சுவாசிக்கும். அடுத்து உயிரற்ற பொருட்கள். உயிரற்ற பொருட்கள் வளராது, உணவு உண்ணாது, நகராது, உணராது, இளம் உயிரிகள் கிடையாது, சுவாசிக்காது. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரியில் உள்ள சொற்களஞ்சியம்: காற்று, நீர், மண், ஆறு, மலை, குளம், ஏரி, கடல். பாடல் நேரம்னு இதில் வரிகள் கொடுத்துருக்காங்க. நீலவானில் உயரே பறக்கும் கழுகு ஆவோமே, ஆழ்கடலின் மேலே குதிக்கும் டால்ஃபின் ஆவோமே, ஆற்று மணலில் ஊர்ந்து செல்லும் நண்டு ஆவோமே, கடல் வானம் மணலுக்கெல்லாம் உயிர் இல்லையே, கழுகு நண்டு டால்ஃபினுக்கு உயிர் இருக்குமே. லெசனோட கடைசியில் தன் மதிப்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னால் உயிருள்ள உயிரற்ற பொருட்களை அடையாளம் கண்டு வேறுபடுத்த இயலும். என்னால் கட்டத்திற்குள் வரையவும் புள்ளிகளை இணைத்து வட்டமிடவும் இயலும். என்னால் சிந்தித்து பொருத்தமான பொருட்களை இணைக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது லெசன் எனது அற்புதமான உடல். இதில் உடல் உறுப்புகளோட பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பல்வேறு புலன்கள் அதை குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தன் சுத்தம் பேணுதல், இதான் இந்த பாடத்தோட கற்றல் நோக்கம். நமது உடல் உறுப்புகளை அறிவோம். அதில் தலை, முகம், கழுத்து, தோள்பட்டை, மார்பு, வயிறு, கை, விரல்கள், முழங்கால், கால், கால் விரல்கள், அந்த பார்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் காது, கண், மூக்கு, பற்கள், நாக்கு, முகவாய், கன்னம். உடல் உறுப்புகளோட பெயர்களை அந்த உரிய பாகத்தில் இணைக்க சொல்லியிருக்காங்க. இதில் உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய செயல்கள் கொடுத்துருக்காங்க. நம் உடலில் உள்ள உறுப்புகளுள் சில எண்ணிக்கையில் 2ஆகவும் சில 1ஆகவும் காணப்படுகின்றன. உங்கள் கை மற்றும் விரல்களில் கோடுகள் உள்ள இடங்களை உங்களால் மடக்க முடியும். முயற்சி செய்து பார்ப்போம். நாம் பல்வேறு விதமான உணர்வுகளான மகிழ்ச்சி, சோகம், பயம், கோபம் போன்றவற்றை அனுபவிக்கிறோம். அந்த உணர்வுகளை நாம் முக பாவனைகள் மூலம் வெளிப்படுத்துகிறோம். இந்த முக பாவனைகளை செய்து பார்க்க நாம் முயற்சி செய்வோம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒட்டக சிவிங்கிக்கு நீளமான கழுத்துண்டு, யானைக்கு நீளமான தும்பிக்கை உண்டு. இதில் வலது மற்றும் இடது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இது கைகளுக்கு இருக்கக்கூடிய விரல்களோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சுண்டு விரல், மோதிர விரல், நடு விரல், சுட்டு விரல், கட்டை விரல். என் புலன்கள் அப்படின்னு சொல்லி நான் பல்வேறு ஒலிகளை என் காதால் கேட்கிறேன். சில ஒலிகள் சத்தமாகவும் சில ஒலிகள் மென்மையாகவும் உள்ளன. காகம் கரையும் சத்தம், மணி ஓசை, கடிகாரம் எழுப்பும் ஒலி, தொடர்வண்டி ஓடும் சத்தம், நீர் சொட்டும் சத்தம். நாம் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நம் கண்களால் பார்க்கிறோம். அங்கே பல்வேறு வடிவங்கள், அழகுகள், வண்ணங்களை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, கழுகு, வல்லூறு, பருந்து போன்ற பறவைகள் வெகு உயரத்தில் இருந்தும் சிறிய பொருட்களையும் கூர்மையாக பார்க்கும் திறன் உடையவை.
சுவைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு. எலுமிச்சை புளிப்பு, மாம்பழம் இனிப்பு, பாகற்காய் கசப்பு. நம்முடைய மூக்கு பல வகையான மணங்களை நுகர உதவுகிறது. இதில் தெரியுமா உங்களுக்கு? அதில் நாயின் நுகர்வு திறன் மனிதனின் நுகர்வு திறனை விட 40 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கைகளை எப்படி கழுவணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் காலை இரவு 2 வேளை ப்ரஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுகாதாரமான தினசரி கழிவறை பயன்பாடு அது கொடுத்துருக்காங்க. இது தினசரி செயல்பாடுகள் எக்ஸசைஸ். லாஸ்டில் மதிப்பீடு. இதில் தன் மதிப்பீடு. என்னால் எனது உடல் உறுப்புகளின் பெயர்களை கூற முடியும். என்னால் உடல் உறுப்புகளை பயன்படுத்தி செயல்களை செய்ய முடியும். என்னை தூய்மையாக வைத்துக்கொள்ளக்கூடிய நலமான பழக்க வழக்கங்களை என்னால் மேற்கொள்ள முடியும். என்னால் புலன் உறுப்புகளை அடையாளம் காண முடியும். 3வது லெசன் இயற்கையின் கொடை. இதில் பூக்கள், காய்கறிகள், கனிகள், இலைகள் அதோட வகைகளை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இது தக்காளி செடியோட ஸ்டோரி. இலைகள் பல்வேறு அளவு, வடிவம், வண்ணம், தன்மை ஆகியவை இதில் காணப்படுகிறது. சொற்களஞ்சியம் வெளிர் பச்சை, கரும்பச்சை, மென்மையான, மிருதுவான, சொரசொரப்பான, விளிம்புடைய, கூர்மையான, வட்டமான, உலர்ந்த, பெரிய, சிறிய, நுனி. வாழை இலை, மாவிலை, முருங்கை இலை, வேப்பிலை, தென்ன ஓலை, துளசி இலை, புதினா இலை, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. இது இலைகளோட வகைகள். இது அதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பூக்கள். கனகாம்பரம், மல்லிகை, சாமந்தி, தாமரை, சம்பங்கி, ரோஜா, தாழம்பூ, செம்பருத்தி, மனோரஞ்சிதம். இதில் சொற்களஞ்சியம் கொடுத்துருக்காங்க. மனம், இதழ், மென்மையான, மிருதுவான, சொரசொரப்பான முட்கள், வண்ணம், சிவப்பு, இளம் சிவப்பு, வெள்ளை, மஞ்சள். சில பூக்களுக்கு மனம் உண்டு. செண்பகப்பூ, மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ. பூக்கள் பல்வேறு வகையான இதழ்களை கொண்டுள்ளன. இதழ்களின் வடிவங்களை உற்று நோக்கவும். இதில் ஒவ்வொரு பூக்களோட இதழ்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து காய்கறிகள். காய்கறிகளுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. காய்கறிகள் நம் உடலுக்கு நலத்தையும் வலிமையும் அளிக்கின்றன. சொற்களஞ்சியம் மிருதுவான, சொரசொரப்பான, பெரிய, சிறிய அளவு, வடிவம், கனமான, லேசான, சுவையான, நீர்சத்துள்ள, கடினமான, வட்டமான, நீளமான, பழுப்பு, ஆரஞ்சு, பச்சை, சிவப்பு, ஊதா. இது காய்கறிகள் அதோட பேர். அப்புறம் நாம் டெய்லி பயன்படுத்துகிற காய்கறிகள் கொடுத்துருக்காங்க. இது கத்திரிக்காயோட வகைகள். அதுக்கப்புறம் காய்கறிகளை வச்சு செய்கிற ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பழங்கள். கனிச்சாறு மிகுந்த சதை பற்று மிக்க சிறிய, பெரிய, இனிப்பு, புளிப்பு, உலர் பழங்கள். பெரும்பாலான காய்கள் கனியாக மாறும்போது நிறம் மாறுகின்றன. இது மாம்பழம், கொய்யா, பப்பாளி, வாழைப்பழம். இது எல்லாமே பழமாக மாறும்போது கலர் சேஞ்ச் ஆகும். சில பழங்கள் சதை பற்றுள்ளவை, சில பழங்கள் சாறு மிகுந்தவை. சில பழங்கள் சிறியவை, சில பழங்கள் பெரியவை. சில பழங்கள் புளிப்பு சுவை உடையவை, சில பழங்கள் இனிப்பு சுவை உடையவை. சில பழங்கள் இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்தவை. சில பழங்கள் உலர்ந்தவை. பறவைகளும் அணிலும் பழங்களை விரும்பி உண்ணும். பழங்களை பழ துண்டுகளோடு இணைக்கிற ஆக்டிவிட்டீஸ். இது பழங்கள் எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பெரிய இலை, இதுவும் ஆக்டிவிட்டீஸ் தான். மதிப்பீடு. இது எல்லாமே எக்ஸசைஸ். இதில் தன் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க.
என்னால் இலைகள், பூக்கள், காய்கறிகள், பழங்களின் பெயர்களை கூறவும் விவரிக்கவும் இயலும். எனக்கு தாவரங்களின் முக்கியத்துவம் குறித்து தெரியும். என்னால் வரையவும் வண்ணமிடவும் காய்கறிகளால் அச்சிடவும் பூ அலங்காரம் செய்யவும் இயலும். இது தன்மதிப்பீடு. அடுத்து அலகு 4 நம்மை சுற்றியுள்ள விலங்குகள். விலங்குகளை உற்று நோக்கி பறவைகள், பூச்சிகள், பாலூட்டிகள் என அடையாளம் காணல். விலங்குகளோட பெயர்கள் அதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இது காங்கேயம் காளை. இது திமில், கொம்பு, தலை, கழுத்து, வால், கால். சொற்களஞ்சியம் சிறிய, பெரிய, தலை, கண்கள், மூக்கு, காதுகள், வாய், பற்கள், நாக்கு, கொம்புகள், கழுத்து, நிறம், வண்ணத்திட்டுகள், முடி, ரோமம், வால், கால்கள், திமிலி. இது சொற்களஞ்சியம். இதில் உடற்பாகங்கள் கொடுத்து அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதில் விலங்குகளை டிக் பண்ணணும். இது பெரிய விலங்கு. சில விலங்குகள் பெரியவை, சில பெரியவை அல்ல அப்படின்னு சொல்லி பிக்சர்ஸ் கொடுத்தேன். சில விலங்குகள் சிறியவை. உங்களுக்கு தெரியுமா? குதிக்க முடியாத ஒரே விலங்கு யானை. அதை கொடுத்துருக்காங்க அதில். அடுத்து பாலூட்டிகள். சில விலங்குகள் உடலின் மேல் முடி அல்லது ரோமத்தை கொண்டுள்ளன. இவை குட்டிகள் இன்று பாலூட்டும். இவை பாலூட்டிகள் என அழைக்கப்படுகின்றன. நாய், கங்காரு மற்றும் யானை போன்றவை பாலூட்டிகள். சில பாலூட்டிகள் பறக்கும். வௌவால். சில பாலூட்டிகள் நீந்தும். திமிங்கிலம். மனிதர்களும் பாலூட்டிகளே. இந்த பிக்சர் ஒற்றை பண்புள்ள மிருகங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. பசு, எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு. விலங்குகளின் வால்கள். மகிழ்ச்சியான நிலையில் வாலை ஆட்டும் நாய். தொந்தரவு தரும் பூச்சிகளை தன் வாளால் ஓட்டும் பசு. வாலை நிமிர்த்தி முறைக்கும் கோபமான பூனை. பறவைகள் அடுத்து கொடுத்துருக்காங்க. பறவைகளில் சொற்களஞ்சியம் அளவு, நிறம், இறக்கைகள், கால்கள், அலகு, இறகுகள், பாதம். இல்லை பறவைகளோட பாகங்கள். தலை, அலகு, இறக்கை, உடல், வால், இறகுகள், பாதம். பறவைகளின் ஒத்த வேறுபாடுபட்ட பண்புகளை பற்றி பேசலாம். மைனா காகம், சேவல் கோழி, நாரை குருவி. இது ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பறவைகளும் விலங்குகளே. இவை 2 இறக்கைகள், 2 கால்கள் மற்றும் ஓர் அலகினை கொண்டுள்ளன. இவை தங்கள் அலகுகளின் உதவியோடு உண்ணுகின்றன. இவற்றிற்கு பற்கள் கிடையாது. இவற்றின் கால்கள் ஓடுவதற்கும் நடப்பதற்கும் பயன்படுகின்றன. இவை வண்ணமயமான இறகுகளை பெற்றுள்ளன. இவற்றால் பறக்கவும் முடியும். சில பறவைகளால் பறக்க இயலாது. ஈமு, கிவி, பென்குயின், நெருப்புக்கோழி. இந்த பறவைகளால் பறக்க முடியாது. சில பறவைகளால் நீந்த இயலும். வாத்து, அன்னம், நீர்க்கோழி. இது பறவைகளுக்கான ஆக்டிவிட்டீஸ். பூச்சிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. பூச்சிகளோட படம். பூச்சிகள் 6 கால்களை உடைய மிக சிறிய விலங்குகள். சில பூச்சிகளுக்கு இறக்கைகள் உண்டு. அவை பறக்க உதவுகின்றன. உங்களுக்கு தெரியுமா? பூக்களின் சிறந்த நண்பன் வண்ணத்து பூச்சி. 6 கால்களுக்கு மேல் பெற்றுள்ள பூச்சி இனம் இது. இது விலங்கு இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பூச்சிகளால் பறக்க இயலாது. வெள்ளி மீன். சில பூச்சிகள் இலை, குச்சி போன்று காணப்படுகின்றன. இது இலை பூச்சிகள், குச்சி பூச்சிகள். பறவைக்கு நீர் வைத்தல். நீர் வைக்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக குடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஆக்டிவிட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கோ. லாஸ்ட்டில் தன்மதிப்பீடு. என்னால் சில விலங்குகளை உற்று நோக்கி பெயர்களை கூற இயலும். என்னால் பாலூட்டிகள், பறவைகள், பூச்சிகளை அடையாளம் கண்டு வேறுபடுத்த இயலும். என்னால் விலங்குகளை ஒப்பிட்டு விவரிக்க இயலும். என்னால் சிந்தித்து வரிசைப்படுத்தவும் புதிர்களை விடுவிக்கவும் பொருத்தவும் இயலும். என்னால் விலங்குகளைப் போல் நடிக்க இயலும். என்னால் விலங்குகளை அன்பாக பராமரிக்க முடியும்.
இது தன்மதிப்பு. அவ்வளோதான், ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் பார்க்கலாம். தேங்க்யூ.